மா அந்த ஃபேன் சுவிட்ச் ஒன்று போடு, அப்படியே போய் ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா. படிப்போம். இது ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு. என்னடா இது, முதல் நியூஸே வாசிச்சோம். போன வாட்டி தான் 3 ரூபா கிட்ட ஏதோ கூட்டினானுங்க, இந்த வாட்டி எவ்வளவு கூட்ட போறானுங்களோ. நம்ம விளையாட்டு செய்தி. குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் ஆர்சிபிக்கான இறுதி சுற்று இன்று 7:30 மணிக்கு. இன்னைக்கு நைட்டு டைம் பாஸ் ஆகிடும். இவ்வாட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என எதிர்க்கட்சி தலைவர் கண்டனம். எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை எல்லாம் தான் நடக்குது, என்ன பண்ணுட்டே தெரியலப்பா. அப்பா ஆமா பாட்டி. என்னம்மா நீ என்ன போலியா? எனக்கு சென்னையில வேலை கிடைச்சிருக்குப்பா. சென்னையிலயா? அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுமாமா? நான் எல்லாம் உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன்னெல்லாம் விட்டு என்னால எப்படி பிரிஞ்சு இருக்க முடியும் சொல்லு? என்னப்பா, எனக்கு சென்னையில போய் வேலை செய்யறது தான் ஒரு பெரிய ஆசைப்பா. நீங்க என்னன்னா இப்படி சொல்றீங்க? ஐயோ சொல்லுமா, புரிஞ்சிக்க. நான் வேற நம்ம மாமாட்ட சொல்லி உனக்கு ஒரு நல்ல பையன் வேற பார்த்துக்க சொல்லியிருக்கேன். அடுத்த வாரம் உன்னை பொண்ணு பார்க்க வேற வராங்க, சரியா? என்னப்பா நீங்களும் மத்தவங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன மத்தவங்கள மாதிரி பண்றேனா? உனக்கு எப்ப வேணாலும் காசு, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறேன், நான் போற எல்லாமே உனக்கு அனுமதிக்கிறேன். ஆனா உனக்கு என்ன பார்க்க வந்து இரிட்டேட்டிங்கா இருக்கு. நான் வந்து எதுவுமே உனக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறேனா? நான் அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லலப்பா. இப்ப படிச்சீங்களா நியூஸ் பேப்பர்ல கொலை கொள்ளை கற்பழிப்புன்னு? இது மாதிரி கொடுமை நடக்குது. அதே மாதிரி தான் நீங்களும் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, நீங்க விட மாட்டேங்கிறீங்க. இது என் கனவுன்னு நான் சொல்றேன். ஏன்ப்பா என்ன இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? Me